தேவி சதியின் மரணத்திற்கு பிறகு அவர் உருவாக்கிய பிரபஞ்சத்தை ஏன் அழிக்க முயன்றார்? குரோதத்தின் உதயமானது எங்கிருந்தாலும் சரி, அதன் அக்னியானது குரோதம் கொண்டவரின் விவேகத்தை தான் எரிக்கிறது. குரோதம் கொண்ட பிறகு தான் செய்வது சரிதானா அல்லது தவறா என்பதனை அவரை உணராமல் போகிறார். இக்கணம் கூட பிராமரி தேவியின் நிலை அதுதான் நந்தி. ஆயினும் சுந்தரனாக இருக்கும் சிவனின் முயற்சியில் ஏற்பட்ட வேதனையால் பிராமரி தேவியின் குரோதம் நிச்சயமாக சாந்தமாகும். அது சாந்தமான பிறகு தான் செய்த தவறை பற்றி அவர்கள் சிந்திப்பார்கள். பிராமரி தேவி தங்கள் உத்தேசம் முழுமை பெற்றது. அண்ட சராசரத்தில் ஸ்திரீயானவர்களுக்கு ஏற்பட்ட அக்கிரமத்திற்கு தாங்கள் இப்பொழுது வஞ்சம் தீர்த்தீர்கள். தாங்கள் குரோதம் கொண்டது முறையே. இக்கணம் அமைதி கொள்ள வேண்டும். சுந்தரனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தோர் பிராமரி தேவியை பூஜிப்பார்கள். ஏனெனில் அவர்கள் பெண் இனத்திற்கு எதிராக தவறு செய்யும் பாவிகள் அனைவரையும் அருணாசுரனைப் போலவே நிச்சயம் தண்டிப்பார்கள். அதோடு பெண் இனத்தில் உள்ள அனைவரையும் பாதுகாப்பார்கள். பிராமரி தேவி போற்றி! பிராமரி தேவி போற்றி! பிராமரி தேவி போற்றி! அமைதி அடைய வேண்டும் தேவி. பிராமரி தேவியான தங்களின் உத்தேசம் பூரணத்துவம் அடைந்தது. குரோதம் துறந்திடுங்கள். என்னை தயை கூர்ந்து மன்னித்து விடுங்கள். பிரபஞ்சத்திற்கு இன்பத்தை அள்ளித்தரும் மகாதேவருக்கு நான் கொடிய வேதனையை தந்து விட்டேனே. அதற்கென்னை மன்னித்தருளுங்கள். பேரன்பிற்கிடையில் மன்னிப்புக்கிடமில்லை. மெய்யான அன்பு எங்குள்ளதோ அங்கு வேதனை இருக்காது. தாங்கள் மன்னிப்பு கோர வேண்டிய அவசியம் இல்லை தேவி. நினைவிருக்கின்றதா? நாம் இருவரும் முதன்முறையாக ஒருவரை ஒருவர் சந்தித்தது இந்த ஸ்தலத்தில்தான். சிறுவனின் விருப்பத்திற்காக தங்களிடமிருந்து பாதி இரத்த கமலத்தை நான் பறித்தேன்.